எல்லோருக்கும் வணக்கம். புதுசா வந்திருக்க 3 கிரைம் த்ரில்லர் படங்கள பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்கன்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம இந்த லிஸ்ட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் படம் வல்லமை. 2025ல இப்ப தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆஹா தமிழ்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல பிரேம்ஜி தான் லீட் ரோல் எடுத்து நடிச்சிருக்காரு. படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் வந்து இறந்துட்டு இருப்பாங்க. ஒரு 13 வயசு இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு மட்டும் தான் நம்ம ஹீரோ கூட பார்த்தீங்கன்னா இருப்பா. இந்த பொண்ணோட படிப்புக்காக நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ண கூட்டிட்டு சென்னைக்கு வராரு. இங்க வந்ததுக்கு அப்புறமா போஸ்டர் ஒட்டுற ஒரு வேலை இவருக்கு வந்து ஒருத்தர் மூலமா கிடைக்கும். நம்ம ஹீரோ அந்த வேலைய பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அப்படியே நம்ம இந்த பொண்ணு இருக்கு பார்த்தீங்களா, அத வந்து ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருவாரு. ஒரு நாள் அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, உடம்பெல்லாம் ஒரு மாதிரி காயமா வரும். என்னன்னு டாக்டர் போய் பார்த்தா, இந்த பொண்ணுக்கே தெரியாம யாரோ இந்த பொண்ண பாலியல் ரீதியா கொஞ்சம் துன்புறுத்தியிருக்காங்க அப்படின்றத அந்த டாக்டர் சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும், அந்த சின்ன பொண்ணும் பயந்து போய் யார் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில என்ன நடந்துச்சு, நம்மளே எதிர்பார்க்காத மாதிரி எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த படத்துல இதுக்கப்புறம் அரங்கேறிச்சு, அதான் இந்த படத்தோட ஒரு சூப்பரான ஆன்லைன் ஸ்டோரியாவே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. படத்தில் நடிச்சிருக்க நம்ம பிரேம்ஜியோட பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அந்த சின்ன பொண்ணோட பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், 2 பேருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. படத்த முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரஸ்டிங்கா நல்லாவே எடுத்துட்டு போயிருக்காங்க. கண்டிப்பா இந்த படத்த நீங்க தாராளமா பார்க்கலாம். பிரேம்ஜி உண்மையிலேயே படத்துல ரொம்ப நல்லாவே பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்த நீங்க டெஃபினட்டா ஒரு தடவ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு டீசென்ட்டான, ஆவரேஜான நல்ல ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி. ஆஹா தமிழ்ல இந்த படம் இப்போ உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. பார்க்கலன்னா கண்டிப்பா ஒரு தடவ இந்த படத்த ட்ரை பண்ணி பாருங்க. 2வது படம் தி சீட் ஆஃப் த சேக்ரெட் ஃபிக். இந்த படம் 2024ல ரிலீஸ் ஆயிருக்கு. அமேசான் பிரைம் வீடியோல உங்களுக்கு தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, படத்துல நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாயரா இருப்பாரு. இவருக்கு கல்யாணம் ஆகி 2 பெண் பசங்க இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவுக்கு ப்ரமோஷன் குடுப்பாங்க. என்னன்னா ஜட்ஜ் மாதிரியான ஒரு ப்ரமோஷன குடுப்பாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சென்சிட்டிவான ஒரு கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பு குடுக்கணும். இவரு தீர்ப்பு குடுக்கறதுன்னா சாதாரணமா குடுக்க முடியாது. இவருக்கு மேல சுப்பீரியர்ஸ் இருப்பாங்க. அவங்க என்ன தீர்ப்பு சொல்றாங்களோ, அததான் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா குடுத்தாகணும். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு சென்சிட்டிவான ஒரு கேஸ் இருக்கும். என்ன அப்டின்னா, ஹிஜாப் அணியாததுனால ஒரு பொண்ண வந்து ஜெயில்ல போட்டிருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டுருப்பா. இதுக்காக வெளிய வந்து பயங்கரமா போராட்டம்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்காக இதுக்கு பார்த்தீங்கன்னா, இது பண்றதுக்காக நம்ம ஹீரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கன்ன குடுத்துருப்பாங்க. அந்த கன்ன வந்து நம்ம ஹீரோ வந்து தொலைச்சிட்டு இருப்பாரு. அதே சமயம் இந்த கேஸ ஜட்ஜ் குடுக்கணும் பார்த்தீங்களா, அதுக்காக நம்ம ஹீரோவுக்கு அவரோட ஃபேமிலிக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்தது, இதுக்கப்புறம் நம்மளே எதிர்பார்க்காத மாதிரி எந்த மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில நடந்துச்சு, அதுதான் இந்த படத்தோட சூப்பரான ஒரு ஸ்டோரியாவே பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த படம் ஆஸ்காருக்கே பார்த்தீங்கன்னா, ஆஸ்கார் அவார்டுக்கே நாமினேட் ஆகி போயிருக்கு. இந்த படம் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த படத்த உண்மை சம்பவத்த மையமா வச்சு தான் எடுத்திருக்காங்க. அந்த ஒரு விஷயத்துக்காகவே நீங்க தாராளமா இந்த படத்த ஒரு தடவ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம் வீடியோல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, கண்டிப்பா ஒரு தடவ இந்த படத்த செக் அவுட் பண்ணி பாருங்க. 3வது படம் சாரங்கபாணி ஜாதகம். இந்த படம் 2025ல தான் ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம் வீடியோல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த படத்துல நம்ம ஹீரோவுக்கு ஜாதகத்து மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. டெய்லி ராசி பலன் பார்க்காம இவரால இருக்கவே முடியாது. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அங்க ஒர்க் பண்ற ஒரு மேனேஜர் பொண்ணிய நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, உஷார் பண்ணிடுறாரு. ஒரு தருணத்துல இது அப்படியே பார்த்தீங்கன்னா, லவ் ஆகி மேரேஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா போயிடுது. இது எல்லாமே நம்மளோட ஜாதகத்தினால தான் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்பிக்கிட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு நம்ம ஹீரோவோட கைய பார்த்துட்டு, "நீ கண்டிப்பா ஒரு கொலை ஒண்ணு பண்ணுவ" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. இவரு இந்த மாதிரி சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம், இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட லைஃப்ல எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு, அதான் இந்த படத்தோட ஒரு சூப்பரான ஆன்லைன் ஸ்டோரியாவே பார்த்தீங்கன்னா இருக்கும். இது ஒரு தெலுங்கு காமெடி கிரைம் த்ரில்லர் மூவி. படத்த பாருங்க. கிரைமா சூப்பரா எடுத்துட்டு போயிருக்காங்க. படத்துடைய செகண்ட் ஹாஃப்லலாம் காமெடி கலந்து ரொம்ப நல்லாவே படத்த எடுத்திருக்காங்க. படத்தோட ஸ்க்ரீன் பிளே சூப்பரா இருந்துச்சு. படத்த என்டர்டெய்னிங்கா, கிரைம் த்ரில்லரா சூப்பரா நல்லாவே பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போயிருக்காங்க. தாராளமா ஒரு தடவ நீங்க இந்த படத்த ட்ரை பண்ணி பார்க்கலாம். காமெடி கலந்த சூப்பரான ஒரு படம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம் வீடியோல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ பார்க்கலன்னா, பார்க்கணும்னு தோணுச்சுன்னா, மிஸ் பண்ணாம இந்த படத்த ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க.
இப்ப நான் சொன்ன இந்த 3 கிரைம் த்ரில்லர் படங்களுமே தமிழ்ல தான் இருக்கு. இந்த 3 படங்களும் இப்ப ரீசென்ட்டா தான் பார்த்தீங்கன்னா, ஓடிடில வந்திருக்கு. ஸோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம இந்த 3 படத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அப்படியே இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோல பார்க்கலாம். Bye guys.